நான் அறிந்த ஆரோக்கியத்தில் நுழைவது லதா ராணி. என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்குங்க நடந்ததை பற்றி நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். அதாவது அவங்களுக்கு குடல் இறக்க நோய். என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட ஃப்ரெண்டு எனக்கு அவங்கள தெரியாது. நான் போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமே அவங்கள செக்கப்புக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களுக்கு குடல் இறக்க நோய். 31 வயசு அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 102 கிலோ வெயிட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிருக்காங்க. அப்போது திரும்பவும் அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இல்லாதனால இப்போ பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த செக்கப்புக்காக எல்லாம் போய் அவங்கள பார்க்கும்போது அப்போ அந்த குடல் இறக்க நோய் கொஞ்சம் சிவியராகவே இருக்குது. அதுக்கப்புறம் உடல் எடையும் 102 கிலோ இருக்குது. அப்போது அந்த அவங்க டெஸ்ட் பண்ணினதெல்லாம் பார்த்துட்டு அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டரை நாங்கள் போய் பார்த்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கான அந்த அறுவை சிகிச்சையில் லேப்ராஸ்கோபிக் மூலமாக பண்ணுறாங்க. அந்த சிகிச்சையும் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த குடல் இறக்கத்துக்கு உண்டான அந்த சிகிச்சையும் நீங்கள் ரெண்டையும் ஒட்டுக்கா பண்ணிக்கிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் அதையும் செஞ்சுக்குங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, மருத்துவர் அம்மா எங்களுக்கு விளக்குறாங்க, எப்படி இந்த உடல் எடை குறைக்கிறது எப்படி அப்படின்னு அந்த அறுவை சிகிச்சை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் உடலில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அவங்க உடலில் பார்த்துட்டிங்கனாக்கா கெட்ட கொழுப்புகளினுடைய அளவு ரொம்ப அதிகம். 4 வகையான கெட்ட கொழுப்புகளினுடைய அளவின் அதிகம். அதே போல் அந்த இருதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான எந்த கெட்ட கொழுப்போ அதனுடைய அளவும் மிக அதிகமாக இருக்குது. நல்ல கொழுப்புகளினுடைய அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த எங்கெங்கெல்லாம் இந்த கெட்ட கொழுப்புகள் இருக்கோ, சதைகள் அதிகமாக இருக்கோ, அதையே நாங்கள் வெட்டி எடுப்போம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் பண்ணக்கூடிய சிகிச்சை என்ன அப்படின்னா, பெருங்குடலுக்கும் மூளைக்கும் தொடர்புள்ள ஒரு நரம்பின் ஓட்டத்தின் வேகத்தை ஒரு வகையான அளவினை மாற்றி நாங்கள் அதை செய்வோம். அது மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் நீங்கள் 3 நேரமும் எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், எந்த டைமுக்கு சாப்பிடணும், காலை மாலை 40 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போய் ஆகணும். அது இல்லாமல் ஒரு சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் செய்யணும். இப்படி நீங்கள் 1 வருஷம் செஞ்சுட்டு வரும்போது உணவிலையும் நல்ல மாற்றங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய எடை ஒரு 30 கிலோ வரைக்கும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 102லேருந்து 30 கிலோ கம்மியாச்சுன்னா ஒரு 72 கிலோ என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் எப்போ இந்த சர்ஜரிக்கு வரீங்க அப்படிங்கிறது பிஃபோர் 1 வீக் முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டயட்டீஷியன் எந்த மாதிரி ஃபுட்டு எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த டயட்டீஷியன் மேடத்தை போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. நான் நேற்று தான் உங்களை பார்க்குறேன். அப்போ நாங்கள் எல்லாருமே போய் அந்த டயட்டீஷியன் மேடம் கிட்ட உட்காந்துருக்கும்போது இந்த பொண்ணு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது நான் அந்த டயட்டீஷியன் மேம் கிட்ட போயிட்டு, மேம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். தாராளமாக நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு உடல் எடையில் ஒட்டுமொத்தமாக சரி, உடல் எடையில் 30 கிலோ கம்மியாச்சுன்னா அப்போ இந்த நல்லா நல்லா பெருசாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற சதைகள் எல்லாம் அப்படியே இருக்குமா, இதனுடைய அளவுகள் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நான் பதில் சொன்னேன். அவங்க அந்த பெரிய டாக்டர், அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த மருத்துவர் அம்மா சொன்னது என்னென்னா, உடல் எடையின் ஒட்டுமொத்த எடை அளவு அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாகவே நம்ம உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா சதைகளுமே கம்மியாகும். அதில் இந்த தனியாக இந்த கை மட்டும் பெருசாக தெரியாது. இந்த கையினுடைய நம்ம உடற்பயிற்சி வாக்கிங் போகிறோம், ஒரு சில எக்ஸசைஸ் செய்யும்போது கண்டிப்பாக இந்த கையினுடைய பகுதியும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து கேள்விகள் கேட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஆன்சர் கரெக்டாக சொல்கிறது ஒரு 5-6 கேள்விகள் அவங்க கேட்கும்போது
டயட்டீஷியன் மேடத்துக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு நான் அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஆன்சர் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு, இவங்க இருக்கும்போது நீங்கள் எதுக்கு எங்ககிட்ட வந்தீங்க அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி தான் அவங்கள பார்க்குறேங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் வந்து சொன்னேன், நான் இந்த மாதிரி என்னுடைய ப்ரீவியஸ் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லி முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நாடறிந்த ஆரோக்கியம்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ மேம் வந்து இந்த அறுவை சிகிச்சை செய்து அந்த மூளைக்கும் பெருங்குடலுக்கும் உள்ள நரம்பினுடைய இயக்கத்தை நீங்கள் வந்து லேப்ராஸ்கோபிக் சிகிச்சையின் மூலமாக நீங்கள் எப்படி அதை வந்து கட்டுப்படுத்துறீங்களோ அதே இதையே நாங்கள் எங்களுடைய மூச்சு பயிற்சியின் மூலமாக ஒரு நரம்புகள் அல்ல, நம்ம உடம்புல ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு நரம்புகள் சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லைங்களா, அந்த நரம்புகள் எல்லாத்துலேயுமே எங்களுடைய மூச்சு பயிற்சியின் மூலமாக இரத்த ஓட்டத்தை சீராக்குவதன் மூலமாக அந்த நோயினுடைய தாக்கம் அதிலிருந்து படிப்படியாக வீரியம் குறைந்து அந்த நோய் உறுப்புகளுக்கு பலம் சக்தியும் கிடைச்சி மருந்தே இல்லாத மருத்துவமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. அப்போ இதில் உங்களுக்கு வீசிங் அவங்க கேட்டது எங்கிட்ட வீசிங், ஆஸ்துமா, நுரையீரல் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் உங்களால் ரெமெடி இருக்கான்னா இதுக்கு தாங்க எங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெமெடி கிடைக்குன்னா வீசிங், ஆஸ்துமா, சைனஸ் இது எல்லாமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதி. நுரையீரல் மூச்சு பயிற்சியோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்பு. ஸோ இதுக்கெல்லாமே எங்ககிட்ட சீக்கிரமாக 15 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே ஒரு 50% ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. அப்போ தான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்ச ரூபா அவங்க வந்து டோட்டலாக அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்க அந்த குடலிறக்கத்தினுடைய இதுக்கும் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான சிகிச்சை ரெண்டுக்குமே. அப்போது இவ்வளவு பணங்கள் கொடுத்து லட்சக்கணக்கு, இப்போது அதுக்கு வந்து 2 லட்சம், மற்றதுக்கு வந்து ஒரு 4 லட்சம் அப்படி கணக்காகுது. அப்போ 4.5 லட்ச ரூபா கொடுத்து நம்மளுடைய உடல் எடையை வந்து அந்த ஒரே ஒரு லேப்ராஸ்கோபிக் மூலமாக அந்த ஒரே ஒரு நரம்பினுடைய ஓட்டத்தினுடைய வேகத்தை அவங்க வந்து சரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலமாக நம்மளுடைய இப்போ 6 இட்லி சாப்பிட்றோன்னா 3 இட்லி இதை மட்டும் சாப்பிட்டா போதும், அதே மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் இருந்ததுன்னா அதில் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கக்கூடிய ரொம்ப கம்மியாக மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது தான் அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த சிகிச்சை. மற்றது எல்லாமே உடற்பயிற்சியாகட்டும் உணவாகட்டும் மற்றது எல்லாமே நீங்கள் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதே மாதிரி தான் அந்த தடை செய்கிறதைத்தான் நம்ம இங்கே மூச்சு பயிற்சியின் மூலமாக சீராக்குறோம். அப்படி சீராக்கிட்டு அதே மாதிரி நம்ம உணவையும் உடற்பயிற்சியும் சரியாக செய்யும் பொழுது நமக்கு உடல் எடை மட்டும் அல்ல, இன்னும் நம்ம ஒவ்வொருத்தருடைய உடலில் என்னுடைய உடலில் பார்த்திங்கன்னா 17 வியாதி இருந்தது, அந்த 17 வியாதி நான் சரி செஞ்சுட்டேன். அப்போது எல்லாம் அந்த ஒரு வியாதிக்கு மட்டும் நம்ம ஒரு வியாதி கிடையாது, அந்த உடல் பருமனுக்கு மட்டும் நம்ம 4.5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம அந்த சிகிச்சை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறோம். ஆனால் நம்ம இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நம்ம இந்த பயிற்சி தொடர்ந்து அப்படியே செய்யும்போது நம்ம ஒரு வியாதியில் 2 வியாதியில் நம்ம உடலில் ஏற்கனவே வந்து அனைத்து வியாதிகளும் நம்மளால் சரி செய்ய முடியும். அதே போல் இனி நோயே இல்லாமல் நம்ம வாழ முடியும், நோய் நமக்கு நாமே மருத்துவராக இருந்தும் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். இதை ஏன் நான் இப்போ வீடியோவாக போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து வெளியில் போய் கிளாஸ் ஒரு ஹால் மாதிரி எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானில் நான் இருந்துட்டு இருக்கேன். அப்போது நம்ம ஹாலுக்கு நம்மளுடைய கிளாஸ்க்கு நம்ம என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, சின்ன சின்ன கிளிப்பிங்காக போட்டிருக்காங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா உணவு இல்லாமல் இறப்பவர்களை காட்டிலும் உடல் பருமனால் இறப்பவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இந்த கிளிப்பிங்கில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிற அந்த கிளாஸுக்கு உடல் எடை குறைப்பு நிலையம் அப்படின்னு போட்டு நம்ம பேர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு போன வாரம் அந்த மருத்துவமனைக்கு போன உடனே எனக்கு தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கில் அந்த ஒரே ஒரு நாள் சிகிச்சைக்கு மட்டும் 4.5 லட்சம் 5 லட்சம் கொடுத்து அந்த சிகிச்சை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 days நம்ம அங்கே இருக்கணும். அதுக்குண்டான ரூம் ரெண்ட்டு ஃபுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 5 lakhs வந்துடும். அப்போ 5 lakhs எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? முடியாது. மிக குறைந்த கட்டணத்தில். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க சொல்கிற டயட் பிளானையும் அவங்க சொல்கிற எக்ஸசைஸையும் வீட்டில் வச்சு செய்ய போகிறாங்க. அதையே தான் நானும் என்ன சொல்கிறேன்னா, எங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அதை செய்யும் போது
பக்க விளைவுகள் கொஞ்சம் கூட இல்லாமல், ஒரு வியாதி மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா வியாதியும் நம்மளால சரி செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இனி நான் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து உடல் எடை குறைப்பு நிலையம்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வேற இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக என்னென்ன வியாதிகள்லாம் சரியாகும் அப்படிங்கிறதையும் போட்டு நான் தொடங்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப எளிய முறையில் பணம் அதிகமாக செலவில்லாமல் ஆரோக்கியத்தில் உடல் எடையும் குறைக்கலாம். நம்ம உடலில் இருக்கிற அநேக வியாதிகளையும் சரி செய்வதற்காக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.